أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل للمؤمنين يغضوا من أبصارهم ويحفظوا فروجهم ذلك أزكى لهم إن الله خبير بما يصنعون. وقل للمؤمنات يغضضن من أبصارهن ويحفظن فروجهن ولا يبدين زينتهن إلا ما ظهر منها وليضربن بخمرهن على جيوبهن ولا يبدين زينتهن إلا لبعولتهن أو آبائهن أو آباء بعولتهن أو أبنائهن أو أبناء بعولتهن أو إخوانهن أو بني إخوانهن أو بني أخواتهن أو نسائهن أو ما ملكت أيمانهن أو التابعين غير أولي الإربة من الرجال أو الطفل الذين لم يظهروا على عورات النساء ولا يضربن بأرجلهن ليعلم ما يخفين من زينتهن وتوبوا إلى الله جميعا أيها المؤمنون لعلكم تفلحون. الله تعالى இந்த சமுதாயத்தில் விபச்சாரம் என்ற மிக மோசமான ஒழுக்கச் சீர்கேட்டை இல்லாமலாக்கி ஒழுக்கமுள்ள ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதற்காக வேண்டி மிக முக்கியமான ஒரு சட்டத்தை சொல்லித் தருகிறார். அதுதான் 30வது வசனத்தில் குல் லில் முஃமினீன யகுது மின் அப்சாரிஹிம். நபியே, மூமினான ஆண்களை பார்த்து நீங்கள் சொல்லுங்கள், அவர்கள் தங்களுடைய பார்வைகளை தாழ்த்தி கொள்ளட்டும். மூமினான ஆண்களை பார்த்து சொல்லுங்கள், அவர்கள் தங்களுடைய பார்வைகளை தாழ்த்தி கொள்ளட்டும். வயஹ்ஃபது ஃபுரூஜஹும், அவர்கள் தங்களுடைய கற்புகளை பாதுகாத்து கொள்ளட்டும். ذَلِكَ أَزْكَى لَهُمْ, இதுதான் அவர்களுக்கு பரிசுத்தமானது. வல்லாஹு இன்னல்லாஹ ஹபீரும் பிமா யஸ்னஊன், அவர்கள் செய்யக்கூடியவைகளை மிக நுணுக்கமாக அறிந்தவனாக அல்லாஹ் இருக்கிறான். முஃமின்களுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு சட்டம் இது, பார்வைகளை தாழ்த்திக் கொள்வது. பொதுவாக அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அல் குர்ஆனில் ஒரு சட்டம் ஆண்களை பார்த்து பேசினால் அது பெண்களுக்கும் தான். ஷரியத் சட்டங்களுடைய பொதுவான ஒரு தன்மை என்னவென்றால், அந்த சட்டங்கள் ஆண்களுக்கு சொல்லப்பட்டால் பெண்களுக்கும் பொதுவானதுதான். ஆனால் அல்லாஹ் தஆலா இந்த சட்டத்தை ஆண்களுக்கு சொல்லிட்டு அடுத்த வசனத்தில் என்ன சொல்றான்டா, வகுல்லில் முஃமினாத், மூமினான பெண்களுக்கும் நபியை நீங்கள் சொல்லுங்கள், யகுதுப்ன மின் அப்சாரிஹின்ன, அவர்கள் தங்களுடைய பார்வைகளை தாழ்த்தட்டும். வயஹ்ஃபத்ன ஃபுரூஜஹுன்ன, அவர்களுடைய கற்புகளை அவர்கள் காக்கட்டும். ரெண்டு பேருமே இதில் கவனமாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா இரண்டு பேரையும் பார்த்து விழிக்கிறான். ஆண்களையும் பார்த்து விழிக்கிறான், பெண்களையும் பார்த்து விழிக்கிறான். உண்மையிலே பார்வை என்பது ஒரு மனிதனுடைய ஒழுக்கச் சீர்கேட்டில் மிக முக்கியமான பங்கு வகிக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அன்-நظرة சஹ்முன் மின் சிஹாமி இப்லீஸ், பார்வை என்பது இப்லீசுடைய அம்புகளில் ஒன்று என்று சொன்னார்கள். பார்வையினால் தான் நிறைய பிரச்சனை உருவாகிறது. அந்த பார்வையை தாழ்த்த சொல்லி இஸ்லாம் இங்கே மிக கடுமையாக வலியுறுத்துகிறது, கட்டளை. ஆண்களும் பார்வையை தாழ்த்த வேண்டும், பெண்களும் பார்வையை தாழ்த்த வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இய்யாக்கும் வல் ஜுலூஸ ஃபித் துர்காத், வீதிகளிலே பாதைகளிலே உட்காருவதை உங்களுக்கு நான் எச்சரிக்கை செய்கிறேன். பாதையில் போய் உட்கார்ந்துட்டு இருப்பதை நான் உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறேன். அதை தாண்டி நீங்கள் உட்கார வேண்டும் என்றால் பாதைக்குரிய ஹக்கை நீங்கள் கொடுக்க வேண்டும். பாதைக்குரிய உரிமை இருக்கிறது, அதை கொடுக்க வேண்டும். சஹாபாக்கள் கேட்கிறார்கள், பாதைக்குரிய உரிமை என்ன? ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கப்துல் பஸர், பார்வையை தாழ்த்துவதும், வரத்துஸ் சலாம்,
யாராவது சலாம் சொன்னா பதில் சொல்வது, இதுதான் பாதைக்கு கொடுக்க வேண்டிய ஹக் என்றார்கள். இப்ப பாதையில் இருந்தால் பார்வை தாழ்த்தப்பட வேண்டும். இப்ப ஆண்களும் பெண்களும் இந்த சட்டத்தை பேணி நடந்தால் நிறைய ஒழுக்கச் சீர்கேடுகளை இல்லாமல் ஆக்கலாம். பிரச்சனை எங்கு கொண்டு வருவாங்கன்னு கேட்டால், அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இப்ப ஒரு பெண் ஒரு பயான் பண்ணுவதற்காக ஒரு ஸ்டேஜுக்கு ஏறிட்டால் சமுதாயத்தில் பெரிய கொந்தளிப்பு வரும். அதே மாதிரி பெண்களுக்கு முன்னால ஒரு ஆண் போய் பயான் பண்ண உட்கார்ந்தா சமுதாயத்தில் பெரிய பிரச்சனை உருவாகும். ஆனால் அன்றாட வாழ்க்கையில் நீங்க பாருங்க, சர்வ சாதாரணமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆண்கள் பெண்கள் தொடர்பும், ஆண்கள் பெண்களை பார்ப்பதும், பெண்கள் ஆண்களை பார்ப்பதும் என்பது சமுதாயத்தில் ஒரு சாதாரணமான விஷயமாக ஆகிவிட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பார்வை விஷயத்தில் கடுமையான வழிமுறைகளை நமக்கு வலியுறுத்துகிறார்கள். இந்த அனுமதி பெறுவது என்பதை பொறுத்தவரையில் அவர்கள் சொல்லும் போது, இன்னமா ஜுஇலல் இஸ்திதான் மின் அஜலில் பஸர், இந்த அனுமதி பெற வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டதும் எதற்காக வேண்டி என்றால் உங்களுடைய பார்வைக்காக வேண்டித்தான். நீங்கள் திடீரென பார்க்கும் போது அதனால ஃபித்னா உருவாகும். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு நினைக்கிறேன், அல்லது ஃபதுல் இப்னு அப்பாஸ், ரெண்டு பேரில் ஒருவர், அவரை தன்னுடைய வாகனத்தில் பின்னால் ஏற்றிக்கொண்டு செல்லும் போது மினாவில் வைத்து ஒரு பெண்மணி கேள்வி கேட்கிறார்கள். அந்த பெண்மணியினுடைய பார்வை பின்னால் போகிறது. திரும்பி பார்க்கிறார்கள். ஃபதுல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த பெண்ணை பார்க்கிறார்கள். உடனே அல்லாஹ்வுடைய தூதர் அவருடைய முகத்தை திருப்பி விடுகிறார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், லா துத்பிஉ நظரத்தன் நظரா, நீ ஒரு தடவை பார்த்து விட்டால் திரும்ப பார்க்காதே. ஃபஇன்னல் ஊலா லக வஸானிய அலைக், முதலில் பார்த்தது உனக்குரிய உரிமை. நீ ஒரு ஜஸ்ட் பார்க்கும் போது பார்த்து விட்டாய், திரும்ப நீ பார்ப்பது என்பது வேண்டும் என்று பார்க்கிறாய், எனவே அது உனக்கு எதிரானது என்று சொன்னார்கள். பார்வைகளை தாழ்த்துவது என்கிற இந்த விஷயம் மிக முக்கியமான ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்று பார்வைகள் திறந்து விடப்பட்டதனால்தான் சமுதாயத்தில் ஒழுக்கச் சீர்கேடுகள் நிறைய நடந்து கொண்டிருக்கின்றன. இப்போ முகத்தை மறைப்பது, பெண்கள் முகத்தை மறைச்சிட்டு அவங்க விரும்பின மாதிரி பார்க்கிறது. அதிலேயும் முகத்தை மறைத்து விட்டு அவர்கள் ஆண்களை பார்க்கும்போது மிக துல்லியமாக அவர்களை பார்க்கிறார்கள் என்பதும் அந்த ஆணுக்கு புரியும். அப்ப முகத்தை மறைத்தாலும் பெண் என்ன செய்ய வேண்டும்? பார்வையை தாழ்த்த வேண்டும். அதே போன்றுதான் ஒரு பெண் முகத்தை மறைத்துக் கொண்டு சென்றாலும் ஒரு ஆண் அவனுடைய பார்வையை தாழ்த்த வேண்டும் என்பது இஸ்லாம் சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு வழிகாட்டல். அல்லாஹ்வுடைய சட்டத்தை நாம் பேணி நடந்தால் நிச்சயமாக இந்த உலகத்தில் நல்லதுதான் நடக்கும். அல்லாஹ்வுடைய சட்டம் எப்போது உதாசீனம் செய்யப்படுகிறதோ, அல்லாஹ்வுடைய சட்டத்திற்கு கொடுக்க வேண்டிய மதிப்பும் மரியாதையும் எப்போது கொடுக்கப்படாமல் போகிறதோ, நிச்சயமாக அந்த சமுதாயத்தில் சீர்கேடுகளும் குழப்பங்களும் வருவது தவிர்க்க முடியாமல் போய்விடும். இன்றைக்கு இந்த பார்வை என்கிற விஷயத்தில் பார்ப்பது என்பதே ஒரு பெரிய முக்கியமான விஷயமாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப தொடர்பு வைப்பது என்பது எவ்வளவு பாரதூரமானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப பார்வைகளை தாழ்த்துவது என்பது நேரடியாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு டிவியின் மூலம் ஏற்படக்கூடிய ஒரு காட்சியை பார்ப்பதாக இருந்தாலும் சரி. ஒரு டிவியில் ஒரு பெண் வருகிறாள், அவளை பார்ப்பதும் இந்த குர்ஆன் வசனத்திற்கு மாற்றமானது. இந்த குர்ஆன் வசனத்தின் அடிப்படையில் நாம் டிவியில் வரக்கூடிய பெண்களை பார்ப்பது கூடாது என்பது நமக்கு புரிகிறது. எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஆண்களும் பெண்களும் பார்வையை தாழ்த்த வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு உங்களுடைய கற்புகளையும் நீங்கள் பேணிக் கொள்ளுங்கள், பாதுகாத்துக் கொள்ளுங்கள். கற்பு மிக முக்கியமானது. கற்பு என்பது மிக முக்கியமானது. அந்த கற்புக்குரிய மரியாதை இருக்க வேண்டும், அந்த கற்புக்குரிய கண்ணியம் இருக்க வேண்டும். ஒரு பெண் தன்னுடைய கற்பை பாதுகாக்க வேண்டும், அதே போன்று ஒரு ஆண் தன்னுடைய கற்பை பாதுகாக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மை யضمن لي ما بين لحييه وما بين فخذيه اضمن له بيتا في الجنه. யார் ஒருவர் தன்னுடைய இரண்டு தாடைகளுக்கு இடையில் இருக்கிற நாவையும் தன்னுடைய தொடைகளுக்கு இடையில் இருக்கிற மர்ம உறுப்பையும் பாதுகாப்பதாக எனக்கு உத்தரவாதம் தருகிறாரோ அவருக்கு சுவர்க்கத்திற்கு நான் கரண்டி என்றார்கள். அல்லாஹு அக்பர். சூரத்துல் முஃமினூன் என்ற அத்தியாயத்தில் அல்லாஹ் தஆலா மூமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் என்று சொல்லிக் கொண்டு வந்து, அல்லதீனஹும் லிஃபுரூஜிஹிம் ஹாஃபிதூன், அவர்கள் தங்களுடைய கற்பை பாதுகாக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். கற்பு என்பது மிக பெருமதியானது.
இன்றைக்கு மேற்கத்திய கலாச்சாரங்களை நம்முடைய மக்கள் நேசிக்க ஆரம்பித்ததனால், குறிப்பாக கற்பை அதிகமாக பாதுகாக்க வேண்டும் என்ற அக்கறை உள்ளவர்கள் பெண்கள் இன்றைக்கு கற்புக்குரிய பெருமதியை இல்லாமலாக்கி விட்டார்கள். இந்த மேற்கத்திய கலாச்சாரம் நம்முடைய வீடுகளுக்குள் வந்த காரணத்தினால் கற்பை பற்றிய எந்த கவலையும் இல்லை. நாம் கற்பை தொலைத்து விட்டோம் என்று பயப்படக்கூடிய நிலையும் இல்லை. முஸ்லிம்களோடு இருந்தாலும் சரி, முஸ்லிம் அல்லாதவர்களிடமும் கற்பை தொலைக்கக்கூடிய நம்முடைய புதிய தலைமுறை நிறைய பேரை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எனவே இந்த குர்ஆன் வசனங்கள் நம்முடைய சமுதாயத்தில் போதிக்கப்பட வேண்டும். பெற்றோர் பிள்ளைகளை வைத்து படித்துக் கொடுக்க வேண்டிய ஒரு சூறாவாக இருந்து கொண்டிருக்கிறது. வீட்டிலே படிக்க வேண்டும். வெறுமனே பயானுக்காக மாத்திரம் ரமலானிலே அல்லது வேறொரு பயான் நிகழ்ச்சியிலே கேட்டுவிட்டு போய்விடக்கூடிய ஒரு சூறா அல்ல. இன்றைக்கு நம்முடைய பிள்ளை கற்பை இழந்து வந்திருக்கிறது என்று சொன்னால், அல்லது நம்முடைய மகன் ஒரு பெண்ணோடு தகாத முறையில் நடந்து அவன் கற்பை இழந்து விட்டு வந்திருக்கிறான் என்றால், அதனால் ஏற்படக்கூடிய அவமானமும் தலைகுனிவும் என்பது பெற்றோருக்கு மிகப்பெரிய ஒரு சோதனையாகும். இருந்தாலும் கூட மாற்று வழிகளை நம்முடைய சமுதாயம் யோசிக்கவில்லை. நல்ல ஒழுக்கங்களை, குர்ஆன் சொல்லக்கூடிய வழிகாட்டல்களை அவர்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க தவறிவிட்டார்கள். இதனால் தான் மிக பெரும் குடும்பங்கள் அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், நிறைய பணம் வந்து விட்டது, பணம் வந்தால் வெஸ்டர்ன் டைப்பில் வாழ வேண்டும். நிறைய கல்வி வந்து விட்டது, எனவே கல்வி வந்தால் இஸ்லாமிய வாழ்க்கை வாழக்கூடாது. என்னுடைய வீட்டில் பெரிய ஹோம் தியேட்டர் இருக்க வேண்டும், என்னுடைய வீட்டில் இன்டர்நெட் வைஃபை இருக்க வேண்டும், என்னுடைய பிள்ளைகள் எல்லோருடைய கையிலும் டெப் இருக்க வேண்டும் அல்லது ஐபோன் இருக்க வேண்டும், அவர்கள் நினைத்தபடி என்ஜாய் பண்ண வேண்டும். இதுதான் வாழ்க்கை என்று நினைக்கிறார்கள். கடைசியில் பார்த்தால் அவர்களுடைய பிள்ளை யாரோ ஒருவரோடு ஓடுகிறாள். கடைசியில் தலைகுனிவு. அவ்வளவு சொத்திலும் எந்த பிரயோசனமும் இல்லை. பெரிய படித்தவன், பெரிய பணக்காரன், சமூகத்தில் பெரிய ஸ்டேட்டஸ் என்றெல்லாம் நினைத்துக் கொண்டிருந்தவன் கடைசியிலே தன்னுடைய மகள் தகாத ஒரு வழியில் போகும்போது கை செய்தப்படக்கூடிய நிலையை நாம் பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த வசனம் மூமினான ஆண்கள் அவர்களுடைய பார்வையை தாழ்த்த வேண்டும். எனக்கும் உங்களுக்கும் முடியாது, எனக்கும் என்னுடைய பிள்ளைகளுக்கு முடியாது, உங்களுக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு முடியாது, என்னுடைய மனைவிக்குரியது, என்னுடைய சகோதரிக்குரியது, என்னுடைய தாய்க்குரியது. எனவே நாம் எல்லோரும் இந்த குர்ஆன் வசனங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். கற்பு என்பது மனிதனை பொறுத்தவரையில் மிக முக்கியமான ஒன்று. ஆணுக்கும் தான் பெண்ணுக்கும் தான். இந்த கற்பை நாம் பாதுகாப்பது மார்க்க கடமை. அடுத்து அல்லாஹ் தஆலா இந்த ஒரு செய்தியை சொல்றான், பெண்களுக்கு சொல்லிட்டு வந்து, வலா யுபதீன ஜீனத்தஹுன்ன இல்லா மா ظஹர மின்ஹா, அவர்கள் தங்களுடைய ஜீனத்தில் வெளிப்படுவதை தவிர வேறு எதனையும் காண்பிக்க வேண்டாம். அவர்களுடைய ஜீனத்தில் வெளிப்படுவதை தவிர வேறு எதையும் அவர்கள் காட்ட வேண்டாம் என்று அல்லாஹ் தஆலா சொல்றார். இந்த வெளிப்படக்கூடிய ஜீனத் எது? இதிலே ஸலஃபு ஸாலிஹீன்கள் மத்தியிலே கருத்து வேறுபாடு இருக்கிறது. குறிப்பாக சஹாபாக்களிடத்திலே பல கருத்துக்கள் இருக்கிறது. சில அறிஞர்கள் சொல்கிறார்கள், வெளிப்படக்கூடிய ஜீனத் என்பது ஒரு பெண் ட்ரெஸ் பண்ணிய பிறகு அந்த ட்ரெஸ்ஸுக்கு மேலால ஒரு அழகு இருக்கும், அலங்காரம். அந்த அலங்காரத்தை தான் அல்லாஹ் இங்கே சொல்ல. அதை மறைக்க முடியுமா? ஒரு பெண் இஸ்லாம் சொல்லக்கூடிய முறையில் ட்ரெஸ் பண்ணுகிறாள். அந்த ட்ரெஸ் பண்ணி விட்டால் அதற்கு பிறகு ஒரு கவர்ச்சி அழகு ஜீனத் இருக்குமா இல்லையா? அந்த ஜீனத்தை அவளால் ஒன்று செய்ய முடியாது. எனவே அப்படி வெளிப்படுவதால் அவள் குற்றவாளி அல்ல என்பதைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான் என்று சில அறிஞர்கள் சொல்கிறார்கள். இப்படியான அறிஞர்கள் கண்டிப்பாக பெண்கள் முகத்தை மூட வேண்டும் என்று சொல்கிறார்கள். இன்னும் சில அறிஞர்கள் என்ன சொல்றாங்க என்று கேட்டால், வெளிப்படக்கூடிய ஜீனத் என்பது முகத்தையும் மணிக்கட்டு வரை உள்ள கையையும் குறிக்கும் என்று சொல்கிறார்கள். இந்த அறிஞர்கள் ஒரு பெண் முகத்தையும் மணிக்கட்டு வரையும் உள்ள கையையும் மறைக்க தேவையில்லை என்று சொல்கிறார்கள். இந்த பெண்கள் முகத்தை மறைக்க வேண்டுமா, முகத்தையும் கைகளையும் மறைக்க வேண்டுமா இல்லையா என்பதில் மிக கடுமையான வாத பிரதிவாதங்கள் இஸ்லாமிய அறிஞர்கள் மத்தியிலே போய்கொண்டிருக்கிறது. குறிப்பாக சவுதி அரேபியாவிலே உள்ள உலமாக்கள் ஷேக் பின் பாஸ், ஷேக் உசைமீன் போன்ற அறிஞர்கள் எல்லோரும் கண்டிப்பாக பெண் முகத்தை மறைக்க வேண்டும் என்ற கருத்தை உடையவர்களாக இருக்கிறார்கள். ஷேக் அல்பானி போன்றவர்கள் பெண்கள் முகத்தை மறைக்க தேவையில்லை என்று சொல்கிறார்கள். இன்னும் சிலர் முகத்தை மறைப்பது கூடாது என்று பேசுகிறார்கள். அது அறிஞர்களுடைய, இஸ்லாமிய அறிஞர்களுடைய கருத்து கிடையாது. பெண்கள் முகத்தை மறைக்க கூடாது என்று சிலர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அது இஸ்லாமிய வட்டத்துக்குள் வரக்கூடிய ஒரு கருத்தில், அது மனோ இச்சை அடிப்படையில் பேசக்கூடிய கருத்து.
இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்லக்கூடிய கருத்து என்னென்றால் கண்டிப்பாக மறைக்க வேண்டுமா இல்லையா என்பதில் சில அறிஞர்கள் கண்டிப்பாக மறைக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள், சில அறிஞர்கள் கண்டிப்பாக மறைக்கணும் என்ற அவசியம் கிடையாது என்று சொல்கிறார்கள். அவர்களுக்கு இந்த இதில் தான் பிரச்சனை ஏற்படுகிறது. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இதில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் என்னவென்றால், அல்லாஹு தஆலா நேரடியாக பெண்கள் முகத்தை மறைக்க வேண்டும் என்று எங்கும் சொல்லவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கண்டிப்பாக பெண்கள் முகத்தை மறைக்க வேண்டும் என்று நேரடியாக எங்கும் சொல்லவில்லை. எனவே இந்த இது சம்பந்தமாக வரக்கூடிய குர்ஆன் வசனங்களை வைத்து அறிஞர்கள் மத்தியிலே கருத்து வேறுபாடு உருவாகி இருக்கிறது. இது இஜ்திஹாதோடு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமாகும். இஜ்திஹாதோடு சம்பந்தமான விஷயத்தில் கடும் போக்கு கூடாது. ஆனால் சில அறிஞர்கள் சில மஸ்லஹாக்களை கருத்தில் கொண்டு, மஸ்லஹா என்றால் நலன்களை கருத்தில் கொண்டு இதில் கடும் போக்கை கடைபிடிக்கிறார்கள், கண்டிப்பாக மறைக்க வேண்டும் என்று. பொதுவாக ஒரு பெண் விரும்பினால் முகத்தை மறைக்கலாம், விரும்பினால் முகத்தை திறக்கலாம். ஆனால் முகத்தை திறப்பதனால் ஃபித்னா உருவாகுமாக இருந்தால் அவள் முகத்தை மறைப்பதுதான் சிறந்தது. முகத்தை மறைப்பதால் ஃபித்னா உருவாகுமாக இருந்தால் அங்கு முகத்தை திறப்பதுதான் சிறந்தது. இன்றைக்கு நம்முடைய நாடுகளில், தமிழ்நாட்டில், ஸ்ரீலங்காவில் எல்லாம் இந்த முகத்தை மூடுவதனால நிறைய ஃபித்னாக்கள் உருவாகுது. இப்போ அண்மையில் நாகூரில் ஒரு வீட்டுக்குள்ள ஒரு இளைஞன் ஃபுல்லாக தன்னை மறைத்து கொண்டு வீட்டுக்குள்ளே போன நேரத்தில் பிடித்து அடித்த நிகழ்வு நீங்கள் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீர்கள். இப்போ முகத்தை இப்படியான மைனாரிட்டியாக வாழக்கூடிய சமுதாயங்களில் நம்ம மறைக்கும் போது சில ஃபித்னாக்கள் அதனால் உருவாகும் என்றால் அங்கே ஃபித்னாவுக்கு பயந்து நம்ம முகத்தை திறப்பதில் குற்றமில்லை. அதே போன்று முகத்தை திறந்து கொண்டிருப்பதால் ஃபித்னா உருவாகமாக இருந்தால் அந்த இடத்தில் முகத்தை மறைப்பதுதான் சிறந்தது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். முகத்தையும் மணிக்கட்டையும் தவிர உள்ள, மணிக்கட்டு வரை உள்ள கையை தவிர மற்ற பகுதிகள் அனைத்தும் மறைக்கப்பட வேண்டும் என்பதில் கருத்து வேறுபாடே கிடையாது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். கருத்து வேறுபாடு எங்க இருக்கு? முகத்தையும் மணிக்கட்டு வரையும் உள்ள கையை மறைக்க வேண்டுமா இல்லையா என்பதிலே தான் உலமாக்களுக்கு இடையில் கருத்து வேறுபாடு இருக்கிறது. இதை தவிர உள்ள பகுதிகளை மறைக்க வேண்டும் என்பதில் எந்த விதமான கருத்து வேறுபாடும் இல்லை. ஆனால் நம்முடைய சமுதாயம் இன்றைக்கு இந்த வாத பிரதிவாதங்களில் ஒரு சின்ன கூட்டம் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் பெரும்பாலானவர்கள் தங்களை ஃபுல்லாக திறந்து தெரியக்கூடிய நிலையை பார்க்கிறோம். அதங்கே பயணம் போகும்போது அபாயாவை தூக்கி போட்டுக்கொள்றது. வீட்டில் இருக்கும்போது, வீட்டில் என்றால் நல்ல தாராளமாக நீங்கள் பார்க்கலாம். நம்முடைய கிராமங்களில், ஊர்களில் எல்லாம் வெளியில் ஒருவனிடத்தில் பொருள் வாங்க வருவதற்கு, கடைக்கு வருவதற்கெல்லாம் சிம்பிளாக வராங்க. திறந்த கோலத்தில் தலையை திறந்து விட்டு, கழுத்தை காட்டிக்கொண்டு, சில பெண்கள் வயிற்றை காட்டிக்கொண்டு, நெஞ்சை காட்டிக்கொண்டு, இப்படியாக வெளியே வருவதை சிம்பிளாக பார்க்குறோம். சமுதாயத்தில் ஃபுல்லாக மறைப்பாங்க. யாருக்கு முன்னால் யாராவது தொப்பி தாடியோட போனால் எடுத்து முக்காட்டை போட்டுக்குவாங்க. அது இல்லாமல் அப்போ தொப்பி தாடியோட இருக்கணும் ஒரு அளவு தக்குவாவோட இருப்பார். இந்த தக்குவாவுக்கும் இபாதத்துக்கும் சம்பந்தம் இல்லாதவனோடெல்லாம் மிக திறந்த நிலையில் நடந்து கொள்வதை நம்ம பார்க்கிறோம். அதிலேயும் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு அபாயா என்கிற ஒரு முறை இருக்கிறது. மாஷா அல்லாஹ் நம்முடைய நாடுகளில் பார்த்தால் இன்றைக்கு அபாயாவை பார்க்கும்போது ஸ்ரீலங்காவிலெல்லாம் பெரிய ஒரு இஷ்யூ போய் கொண்டிருக்கிறது. என்னென்றால் பெண்கள் கருப்பு அபாயா உடுப்பதை மாற்ற வேண்டும். ஒரு குரூப் உருவாயிருக்கிறார்கள் முஸ்லிம்களுக்குள்ள. என்ன சொல்றாங்க என்றால், நீங்கள் கருப்பு அபாயாக்களை கொண்டு வந்து தந்தால் உங்களுக்கு கலர் வேறு அபாயாக்கள் நாங்கள் நிறைய தருகிறோம். 5 தந்தால் 10 தருவோம். என்னென்றால் இந்த பொதுபல சேனை என்ற அமைப்புகள் பிரச்சனையை உருவாக்குவதற்கு இந்த கருப்பு அபாயாவும் ஒரு காரணம் என்று சொல்லி, இப்போ இந்த கருப்பு அபாயா நீங்கள் போனால் மாஷா அல்லாஹ் பெண்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கிற ஒரு வித்தியாசமான எழுச்சி. எல்லா ஊர்லேயும் பயான்களுக்கு போனால் கூட்டம் கூட்டமாக பெண்கள் தான் வராங்க. எல்லாரும் கருப்பு அபாயா. இந்த கருப்பு அபாயான்றதை போடுறாங்க என்னதுக்கு என்றால், அபாயாவை ஒரு ட்ரெஸ்ஸாக போட்டு இன்றைக்கு அபாயாவுக்கு மேலே அபாயா போட வேண்டிய நிலை இருக்கு. நிறைய பேர் அணிந்திருக்கிற அபாயாக்களை பார்த்தால் அந்த அபாயாவுக்கு மேல் அபாயா அணிய வேண்டிய நிலை இருக்கிறது. ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணினது, டிசைன் பண்ணது உண்டு. நம்ம அரபு நாடுகளில் நீங்கள் பார்ப்பீங்க ஃபுல்லாக ஃபிட், ஸ்லிம் ஃபிட். ஆண்கள் ஸ்லிம் ஃபிட் ஷர்ட் போடுற மாதிரி பெண்களுக்கு ஸ்லிம் ஃபிட் அபாயா போட்டால் ஏற்கனவே அந்த பெண் இருந்த ட்ரெஸ்ஸில் மாஷா அல்லாஹ் பாதுகாப்பாக இருந்தால் இந்த அபாயா போட்டதுக்கு பிறகு
அவருடைய ஃபிகரே அப்படி ஃபுல்லாக மாறுது. முழுதையுமே படம் பிடித்து காட்டக்கூடிய அபாயக்களை அணிகிறார்கள். இப்போ இந்த நேரத்தில் நம்முடைய பெண்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட வேண்டும். கொஞ்ச காலம் நம்ம தொடர்ந்து சொல்லக்கூடிய விஷயம், இஸ்லாம் அதைத்தான் சொல்லுகிறது. சொற்ப காலம் இந்த உலகத்தில் வாழப்போகிறோம். இது அனுபவிக்கிற உலகம் அல்ல, நமக்கு சோதனை களம். இது ஒரு மூமினுக்கு இந்த உலகம் சோதனை களம். அனுபவிப்பதற்கு இடம் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் சுவர்க்கத்திற்கு போனா எல்லாமே நமக்கு அனுபவிப்பு தான். அங்க அமல்கள் கிடையாது, சோதனைகள் கிடையாது, எல்லாமே என்ஜாய் பண்ணுவதுதான். அப்ப அங்கே அனுபவிப்பதற்காக இங்கே கொஞ்சம் பொறுமையாக இருக்கத்தான் வேண்டும். அதுவும் கொஞ்ச காலத்துக்கு. அல்லாஹ் தஆலா இந்த பின்னால சொல்லும் போது அந்த வயது போனவர்களை எல்லாம் சொல்றான். அதுக்கு பிறகு அவங்களுடைய உணர்வுகள் எல்லாம் அப்படியே மங்கி போய்விடும். அப்படி உணர்வுகள் மங்கி போனா ஒரு பெண் தன்னை மறைத்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் எல்லாம் இல்லை. ஒரு 50-60 வயது தாண்டின ஒரு பெண் ஃபுல்லா தன்னை மறைத்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் எல்லாம் இல்லை என்று இஸ்லாம் சொல்லுகிறது. என்றால் கொஞ்ச காலத்திற்கு, அந்த கொஞ்ச காலத்திற்கும் பெண்கள் கொஞ்சம் மனதை கட்டுப்படுத்தி அல்லாஹ்வுடைய சட்டத்திற்கு கட்டுப்பட வேண்டும். இந்த வகையில் ஒரு இஸ்லாமிய பெண்ணுடைய ஆடையை பொறுத்தவரையில் முதல் கண்டிஷன் வந்து அபாயா இல்லை. அபாயக்கம் போடணும் என்று இஸ்லாம் நமக்கு சொல்லவில்லை. அந்த ஆடை அந்த பெண்ணுடைய மறைக்கப்பட வேண்டிய பகுதிகளை எல்லாம் மறைக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். முதல் விஷயம், மறைக்கப்பட வேண்டிய பகுதிகளை எல்லாம் மறைக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். ஒருவர் முகமும் கையும் மறைக்கப்பட வேண்டும் என்ற கருத்தில் உள்ளவராக இருந்தால் அதை மறைக்கக்கூடியதாக அது இருக்க வேண்டும். இரண்டாவதாக, அந்த ஆடை ஒரு பெண்ணுடைய அங்க பரிமாணங்களை காட்டக்கூடியதாக இருக்கக்கூடாது. அவள் அழியக்கூடிய ஆடை அதாவது ஃபிட்டாக இல்லாமல் பேக்கியாக இருக்க வேண்டும். இறுக்கமானதாக இருந்தால் அவளுடைய அங்க பரிமாணங்கள் தெரியும், அதனால் ஃபித்னா உருவாகும். எனவே அந்த ஆடை விசாலமான ஆடையாக இருக்க வேண்டும். மூன்றாவதாக, அந்த ஆடை உள்ளே இருக்கிற அங்க அவயங்களை காட்டக்கூடிய அளவுக்கு மெல்லியதாக இருக்கக்கூடாது. அணியக்கூடிய ஆடை உள்ளே இருக்கக்கூடிய அங்க அவயங்களை வெளிக்காட்டக்கூடிய மெல்லிய ஆடையாகவும் இருக்கக்கூடாது. நான்காவதாக, அது தன்னிலே கவர்ச்சியானதாகவும் இருக்கக்கூடாது. தன்னில கவர்ச்சின்னா என்ன? இப்போ சுடிதார் அணியலாம். சுடிதார் அணிந்தால் அதில் என்ன பிரச்சனை என்றால் அது ஃபுல்லாக டெக்கரேஷன், அது படம் அது இது நிறைய பிரிண்ட் பண்ணி அது பார்க்கிறவர்களுடைய கண்களை அதன் பக்கம் ஈர்க்கும். அப்படியான ஆடையாக இருக்கக்கூடாது. இப்போ அதே போலதான் இன்றைக்கு அணியக்கூடிய அபாயாக்கள். அபாயம் எடுத்துக்கிட்டால் முன்னுக்கு டிசைன், பின்னுக்கு டிசைன், கையில் டிசைன், ஒவ்வொரு அலங்கார வேலைகள் செய்யப்பட்ட ஆடைகள். இது கூடாது. அது பெகியாக அணிந்தாலும் இப்படி அலங்கார வேலைகள் செய்யப்பட்ட ஆடையினால் என்ன நடக்கும் என்றால், வீதியால போகக்கூடிய எல்லோரும் நல்லவர்களாக இருக்க மாட்டார்கள். யாருடைய உள்ளத்தில் நோய் இருக்கிறதோ அவனை அது ஈர்ந்து இழுக்கும். அப்படி கவர்ந்து இழுக்கும் போது ஃபித்னா உருவாக நிறைய வாய்ப்பு இருக்கிறது. ஐந்தாவதாக, அந்த ஆடை அந்நிய மதத்தவர்களின் ஆடைகளுக்கு ஒப்பானதாக இருக்கக்கூடாது. அடுத்ததாக, அந்த பெண் வெளியே வரும்போது அந்த சட்டம், வெளியே வரும்போது அந்த ஆடையில் நறுமணங்களை பூசிக்கொண்டு வரக்கூடாது. இந்த கண்டிஷன்ஸோடு ஒரு பெண் ஆடை அணிய வேண்டும். இது அல்லாஹ்வுடைய சட்டம். இதற்கு பெண்கள் கட்டுப்பட்டு நடப்பார்களாக இருந்தால் நிறைய ஃபித்னாவை குறைக்கலாம். இதற்கு மாற்றமாக அவர்கள் தங்களை அலங்கரிக்க ஷைத்தான் ஆண்களுடைய உள்ளங்களில் நோயை கொடுத்து கொண்டே இருப்பான். எனவே அவன் சந்தர்ப்பம் பார்த்து கொண்டே இருப்பான். ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் போது அதை பயன்படுத்தி விடுவான். அதனால அல்லாஹ் தஆலா எந்த அளவுக்கு சொல்றான்னா, ஆண்களோடு பேசும்போது கூட நீங்கள் குலைந்து குலைந்து பேசாதீர்கள். காரணம் என்ன சொல்றான்? ஃபயத்மா அல்லதி ஃபி கல்பிஹி மரத். யாருடைய உள்ளத்தில் நோய் இருக்கிறதோ அவன் உங்கள் மீது ஆசைப்படுவான். அப்போ மனதில் நோய் உள்ள ஆண்கள் ஆசைப்படுவதற்கு நம்ம காரணமாக இருந்து விடக்கூடாது. அதனால் தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றார்கள், எந்த பெண் வெளியே வரும்போது நறுமணம் பூசிக்கொண்டு வருகிறாளோ அவள் யாரு? விபச்சாரி என்றார்கள். ஏன்? விபச்சாரத்தை அவள் தான் தூண்டுகிறாள். ஆணை பொறுத்தவரையில் அவனுடைய இயல்பாக பாலியல் உணர்வு இருக்கிறது. எதிர்ப்பால் கவர்ச்சி என்பது அவனிடம் இருக்கிறது. அல்லாஹ் அப்படித்தான் படைத்திருக்கிறான். அதை தூண்டிவிட்டது யாரு? நறுமணம் பூசி அந்த பெண், அலங்கார வேலைகள் செய்த ஆடை அணிந்த அந்த பெண். ஏற்கனவே நம்ம இந்த சூறாவினுடைய ஆரம்பத்தில் பார்த்தோம், அல்லாஹு தஆலா பொதுவாக எல்லா விஷயங்களை சொல்லும் போதும் ஃபர்ஸ்ட்டுக்கு ஆணை சொல்லி பிறகுதான் பெண்ணை சொல்லுவான். வல் முஃமினூன வல் முஃமினாத். இதுலயும் பாருங்க, குல்லில் முஃமினீன் குல்லில் முஃமினாத்.
ஆனால் விபச்சாரத்தை சொல்லும் போது அல்லாஹ் என்ன சொல்றான்? அஸ்ஸானியத்து வஸ்ஸானி, விபச்சாரத்தில் ஈடுபட்ட பெண்ணும் விபச்சாரத்தில் ஈடுபட்ட ஆணும். எனவே விபச்சாரத்தை பொறுத்தவரையில் தூண்டக்கூடியவர்கள் பெண்கள். எனவே அவர்கள் தூண்டக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. அதற்கேற்ற முறையில் அவர்களுடைய ஆடை இருக்க வேண்டும், அதற்குரிய முறையில் அவர்களுடைய நடத்தை இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே சொல்லுகிறான். அதே நேரத்தில் அவர்களுடைய ஜீனத்தை அவர்கள் தங்களுடைய கணவன்மாரிடத்தில், தந்தையிடத்தில், கணவனுடைய தந்தையிடத்தில், பிள்ளைகளிடத்தில், கணவனுடைய பிள்ளைகளிடத்தில், சகோதரர்களிடத்தில், சகோதரருடைய பிள்ளைகளிடத்தில், சகோதரியின் பிள்ளைகளிடத்தில், அதே போன்று அவர்களுடைய அந்த பெண்களிடத்தில் அந்த அலங்காரங்களை காட்டுவதில் எந்த விதமான தப்பும் இல்லை. இங்கே சொல்லப்பட்டவர்களில் முதலாவது கணவன், மற்ற அனைவரும் மஹ்ரமானவர்கள். மஹ்ரமான ஆண்களிடத்தில் அவர்கள் ஃபுல்லா தங்களை மறைத்துக் கொண்டிருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது என்பதை அல்லாஹு தஆலா இங்கே நமக்கு சொல்லிவிட்டு, பெண்கள் அதே போல சில நேரம் நம்முடைய வீடுகளில் வேலை செய்யக்கூடிய வயோதிபர்கள் இருப்பார்கள். நம்முடைய வீடுகளில் வேலை செய்யக்கூடிய வயோதிபர்கள் அவர்கள் பெண்கள் மீது ஆசை அற்றுப்போனவர்களாக இருப்பார்கள். அப்படியான ஆண்களுக்கு முன்னால் நம்ம ஃபுல்லா மறைத்துக் கொண்டிருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. அதே போல பெண்களுடைய ஔரத்தை, இது பெண்களுடைய ஔரத் என்று பிரித்தறிய தெரியாத குழந்தைகள், அந்த குழந்தைகளுக்கு முன்னாலேயும் நாம் முழுக்க மறைத்துக் கொண்டிருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது என்பதை அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு, வலா யத்ரிபுன பி அர்ஜுலிஹின்ன, பெண்கள் தங்களுடைய கால்களை தட்டி தட்டி நடக்க வேண்டாம், லிமா யுஃபீன மின் ஜீனத்திஹின்ன, மறைந்திருக்கிற அலங்காரத்தை வெளிக்காட்டுவதற்காக. இப்ப காலில் கொலுசானிய முடியும் என்பதை அல்லாஹு தஆலா இங்கே சொல்கிறார். அணிந்து விட்டு தட்டி கொண்டு நடக்கக்கூடாது. தட்டி நடந்தால் என்ன நடக்கும்? மீண்டும் அந்த ஆணுடைய மனதிலே நாம் சஞ்சலத்தை உண்டு பண்ணுவோம். வதூபு இலல்லாஹி ஜமீஅன் அய்யுஹல் முஃமினூன், அல்லாஹ் தஆலா இவ்வளவு சொல்லிட்டு வந்து என்ன சொல்றார்? மூமின்களே, நீங்கள் எல்லோரும் அல்லாஹ்விடம் திரும்பி அவனிடம் தௌபா செய்யுங்கள், லஅல்லகும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி பெறலாம். அதாவது இதுக்கு முன்னால நீங்க தப்பு பண்ணிருக்கலாம், இதுக்கு முன்னர் நீங்கள் இந்த சட்டங்களை மதிக்காமல் நடந்திருக்கலாம், இப்போது இந்த வசனங்களை எல்லாம் நீங்கள் படித்து விட்டீர்கள், இதற்கு பிறகு நீங்கள் இப்படி வாழ்ந்தால் உங்களுக்கு தண்டனை இரட்டிப்பாகும். எனவே ஏற்கனவே நடந்ததற்காக வேண்டி நீங்கள் வருத்தப்படுங்கள், கவலைப்படுங்கள், அல்லாஹ்விடம் திரும்பி வாருங்கள். நிச்சயமாக அல்லாஹு தஆலா உங்களுடைய பாவங்களை மன்னிப்பான், அதே நேரத்தில் உங்களுக்கு வெற்றியை தருவான் என்பதை அல்லாஹு தஆலா இங்கே மிக அன்பாக அழகாக நமக்கு வலியுறுத்துகிறான். எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த வசனங்கள் 27வது வசனத்திலிருந்து 31வது வசனம் வரைக்கும் அல்லாஹு தஆலா சில முக்கியமான ஒழுங்குகளை, சட்டங்களை நமக்கு சொல்கிறான். இந்த சமுதாயத்தில் விபச்சாரம், அவதூறு போன்ற ஒழுக்கச் சீர்களை இல்லாமல் ஆக்குவதற்காக வேண்டி எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா இந்த வசனங்களின் அடிப்படையில் செயற்படுவதற்கு நம் அனைவருக்கும் அருள் பாலிப்பானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.